இந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. உங்கள் வீடு ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய கரமும் அன்பும் உங்களோடு கூடவே இருக்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை வாய் திறந்து சொல்லுங்களேன், நான் இன்னைக்கு நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க, துணிகரமா சொல்லுங்க, துணிச்சலா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளையே, அப்பவனுடைய கரமும் கிருபையும் தயவும் பாசமும் உங்க மேல இருக்கிறதுனால நான் சொல்றேன், ஒரு வழியாய் வரக்கூடிய சத்துருக்கள் 7 வழியா ஓடி போவாங்க. தீங்கு இனி உங்களை பின்தொடராது. தீமை தன் வாயை மூடும். சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுக்கு பந்தியாப்ப ஆயத்தப்படுத்துவாங்க. தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவாங்க. நம்பிக்கையோடு சொல்லுங்க, உங்க உடம்புல உசுறு இருக்கிற நாள் வரைக்கும் நன்மையும் தீமையும் அல்ல, நன்மையும் கிருபையும் உங்களை ஃபாலோ பண்ணும். அப்புறம் என்ன, நீங்க நல்லா தானே இருக்க முடியும்? நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க. அநேக அன்பான தேவனுடைய பிள்ளைகள் எங்களை தொடர்பு கொண்டு எங்களுக்கு நாளைக்கு திருமண நாள், 2 நாள் பொறுத்து எங்களுக்கு பிறந்த நாள், எங்களுக்காக எங்கள் பேரை சொல்லி நீங்கள் உங்கள் சேனலில் இந்த வீடியோ பதிவுகளில் எங்கள் பேரை சொல்லி எங்களுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா நீங்கள் 2 நாள் 3 நாள் 1 வாரத்துக்குள்ளே நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பேரை சொல்லி நாங்கள் ஜெபிப்பது என்பது சாத்தியமில்லாத ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. ஆகவே அன்பானவர்களே, ஏற்கனவே நான் சொன்னது போலவே குறைந்தது 1 மாதத்திற்கு முன்பதாகவே உங்கள் பிறந்த நாட்களை, திருமண ஆண்டுகளை, அதனுடைய தேதிகளை எங்களுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பதாகவே எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தெரியப்படுத்துவீர்களேயானால் உங்களுடைய பெயர்களை தெளிவாக சொல்லி நாங்கள் ஜெபிப்பதற்கு அது மிகுந்த பயனுள்ளதாகவே இருக்கும். ஆகவே ஒத்துழைப்பு கொடுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்துட்டு இருக்கோம். உங்கள் ஜெப குறிப்புகளையும் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்கள். உங்கள் ஜெப குறிப்புகளிலும் இருக்கக்கூடிய குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆவலோடு காத்துட்டு இருக்கோம். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. பல நேரத்துல நம்ம ஆண்டவர் மேல ரொம்ப அன்பா இருக்கும், ஆண்டவர் மேல ரொம்ப பாசமா இருக்கும். நன்றி அப்படியே பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கும். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு நமக்கு செய்யக்கூடிய நன்மை நினைச்சு அப்பா நீர் எவ்வளவு நன்மை செய்றீங்க, என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்கீங்க, அழகான நடத்துறீங்க, என் தேவையெல்லாம் சந்திக்கிறீங்க அப்பான்னு சொல்லி நன்றி அப்படியே பெருக்கெடுத்து ஓடுங்க. அப்படியே சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வருத்தம் நமக்கு வரும். ஆண்டவர் மேல மனத்தாங்கல்லாம் நமக்கு வரும். ஏன் ஆண்டவரே, என் காரியம்லாம் அழகா போக மாட்டேங்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயம் நடக்க மாட்டேங்குது, மன வருத்தத்துக்கு ஏதுவான பல சம்பவங்கள் என் லைஃப்ல நடக்குது, பல நேரத்துல எனக்கு உடம்பு சரியில்லாம போயிருது, மனசு சரியில்லாம போயிருது, வாழ்க்கையில பல பாதிப்புகள் வந்துருது, நான் என்ன பாவம் பண்ணேன், என்ன குத்தம் பண்ணேன், என்ன தீமை செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த கெடுதி நடக்கணும், என் லைஃப்ல ஏன் பல வகையான தீமை நீங்க அனுமதிக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டு சலித்து கொண்டு சஞ்சலத்தோடு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அன்பான பிள்ளைகளே, ஒரு அழகான ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை இன்னைக்கு நம்ம சில நிமிஷம் நம்ம தியானிக்கலாம். கொஞ்சம் நல்ல கவனமா கேளுங்க. ஒரு சின்ன ஸ்டோரி. அதாவது கடலும் கடல் நண்டும் ரொம்ப நட்பா இருந்துச்சுங்களாம். கடலும் கடல் ஓரத்தில், அந்த கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய நண்டும் ரொம்ப நட்பா இருந்துச்சுங்களாம். இது ரொம்ப திக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க, நல்லா க்ளோஸா பேசிக்கோங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப அன்புள்ளவங்களா இருந்தாங்க. இந்த நண்டுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய இந்த ஈர மணல்ல அப்படியே நடந்து போகும். வேகமா இந்த நண்டு நடந்து போயிட்டு நின்னுட்டு திரும்பி தான் நடந்து வந்த அந்த ஸ்டெப்ஸை திருப்பி பார்க்கும். திரும்பி பார்த்து அதை ரசிக்கும். அந்த நண்டுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தான் நடைய ரசிக்கிறது. தன்னுடைய கால் எங்கெல்லாம் அழகா வச்சு ரொம்ப வரிசைப்படுத்தி அது நடந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்து ரசிக்கும். நண்டு மாத்திரம் தன்னுடைய நடைகளை ரசிக்காது. நண்டினுடைய நண்பனா இருக்கக்கூடிய கடல் நீரும் அந்த நடையை பார்த்து ரசிக்கும். அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க ரெண்டும். பல நேரத்துல இந்த நண்டு நடந்து வந்து திரும்பி பார்க்கும் போது நடைகளை பார்த்து ரசிக்கும். கடல் அலைகளும் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, அந்த நண்டு நடந்து வந்ததான அந்த தடத்தை அழிக்காதபடிக்கு தண்ணி அப்படியே நின்னுரும். அந்த தடயத்தை அழிக்காதபடிக்கு அதுக்கப்புறம் பின்வாங்கி போயிடும் அலைகள். ஆனா சில நேரத்துல இந்த நண்டுகள்
அந்த குறிப்பிட்ட நட்பு கொண்ட நண்டு நடந்து வரும்பொழுது உடனடியாகவே இந்த அலைகள் வேகமாய் வந்து அதனுடைய கால் தடத்தை அழித்துவிடும். இது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. இந்த நண்டுக்கு ரொம்ப குழப்பம். ஆனா கடலை பார்த்து கேட்கல. பல நேரத்துல இந்த அலைகள் வந்து என் நடைய பார்த்து ரசிக்குது. என் நடையினுடைய அந்த கால் தடம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அலையாய் வந்தாலும் குறிப்பிட்ட அளவு லிமிட் வரைக்கும் வந்துட்டு அப்படியே பின்னோக்கி அந்த அலைகள் போயிருது. ஆனா பல நேரத்துல வேணும்னு வீம்புக்குன்னே நான் நடந்து வந்த ஸ்டெப்ஸ இந்த அலைகள் அப்படியே அடிச்சு என் கால் தடத்தை மறைச்சிருதுங்க. ஏன் இப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனத்தாங்கள் இந்த நண்டுக்கு கடல் மேல, கடல் அலைகள் மேல இருந்துட்டே இருந்துச்சான். என்னதான் நட்பா இருந்தாலும் ஏன் பல நேரத்துல என்னுடைய நான் ரசிக்கக்கூடிய, நான் விரும்பக்கூடிய, நான் ஆசைப்படக்கூடிய, நான் சந்தோஷப்படக்கூடிய என் கால்நடை தடயங்களை ஏன் இந்த கடல் அலைகள் அழித்து விடுது என்றதான ஒரு மன வருத்தம் இந்த நண்டுக்கு கடல் மேல இருந்துகிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் என்னாச்சான், இந்த நண்டு கடலை பார்த்து கேட்டுடுச்சான், கடலே என் மேல நீ எவ்வளவு அனுபவிச்சிருக்க, நான் உன் மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்கேன். ஏன் பல நேரத்தில் என்னுடைய கால் நடை தடங்களை நீ அழிச்சிடுற? ஏன் மேல கோபமா? ஏன் அப்படி என்ன மனசு துக்கப்படுற மாதிரி சில விஷயத்த நீ ஏன் செய்யற? எனக்கு பிரியமில்லாத விஷயத்த நீ ஏன் என்ன செஞ்சு சஞ்சலப்படுத்துற அப்படின்னு இந்த நண்டு கடலை பார்த்து கேட்டுச்சான். அப்ப கடல் சொல்லிச்சான், நண்டை பார்த்து நான் மேல பேரன்போட இருக்கிறேன், நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பல நேரத்துல உன்னுடைய நடைகள் அந்த தடயத்தை நான் ரசிப்பேன். ஆனா ஏன் தெரியுமா பல நேரத்துல நான் அதை அழிச்சிடுறேன்? இந்த கரை ஓரத்துல குழி நரிகள், கடல் நரிகள் தந்திரமாய் சுற்றி கொண்டிருக்கிறது. அதனுடைய வேலைகளே நண்டுகள் எங்கெங்கே பதுங்கி இருக்கிறதோ அந்த பொந்துக்குள்ளாக பதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்குள்ளாக சென்று அந்த மண்ணை அள்ளி வீசி எறிந்துவிட்டு ஆழத்தில் இருக்கக்கூடிய நண்டுகளை வேட்டையாடுவது. அதுபோல் பல நேரங்களில் நீ நடந்து போகும் பொழுது உன் கால் தடயங்கள் நீ எங்கே இருக்கிறாய் என்பதை காட்டி கொடுத்து விடும் அந்த குழி நரிகளுக்கு, கடல் நரிகளுக்கு. அப்படி அந்த குழி நரிகளும் கடல் நரிகளும் வந்து உன்னை சேதப்படுத்தி விடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் உன்னுடைய தடயங்களை அழித்து விடுவேன். மற்றபடி உன்மேல் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, நான் உண்மையில பேரன்போடு இருக்கிறேன்னு சொல்லிச்சான். அப்பதான் நண்டுக்கு புரிஞ்சுதான், கடல் என் மேல் கருணையா இருக்கிறது, என்னை கடிந்து கொள்ளவில்லை, என் மேல் பேரன்போடு இருக்கிறது, எனக்கு எதிராய் அது இல்லை என்பதை புரிந்து கொண்டதாம். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளுங்க. அப்பாவினுடைய அற்புதமான வார்த்தை இவண்ணமாய் சொல்லுகின்றது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29 அதிகாரம் 11 வசனத்திலே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமை கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கேட்டீர்களா அன்புள்ள அப்பாவினுடைய வாக்குகளை? உங்க மேல உங்களை குறிச்சு அப்பாவுக்கு எந்த கோபமும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை, எந்த தீமையும் அவருக்கு இல்லை. உங்களை குறித்து அவர் நினைத்திருக்கக்கூடிய நினைவுகள் எல்லாம் நலமானது, வளமானது, சமாதானமானது, தீமையானது அல்ல. உங்களுக்கு ஒன்று கொடுக்க கூடாது, உங்க சந்தோஷத்தை கெடுக்கணும், உங்க சந்தோஷத்தை பறிக்கணும், உங்களை பாதிக்கணும் என்பது அவருடைய நோக்கமே அல்ல. நீங்க பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, உங்கள் வருங்காலங்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, உங்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, உங்கள் மனநிலை கெட்டுப்போய் விடக்கூடாது, உங்கள் அழகான வருங்காலங்கள் சேதமடைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் சில விஷயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தராம இருக்காரு, தடை பண்ணி வச்சிருக்காரு. சில விஷயத்தினால் சத்துரு உங்களை சேதப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அப்பா உங்க மேல அன்பா இருக்காருங்க. ஆகவே ஆண்டவர் ஏன் சில காரியத்தை எனக்கு தரமாட்டுறாரு, எனக்கு பிடிச்ச மாதிரி காரியம் போக மாட்டேங்குது, என் மேல கோபமா இருக்கிறாரா, நான் என்ன தப்பு பண்ண, நான் என்ன பாவம் பண்ணன்னு சொல்லி 1000 கேள்விகளை எழுப்பி உங்கள் மனதையும் உங்கள் உடலையும் உங்கள் நல்ல தேவனோடு உள்ள உறவையும் சிதைத்துக் கொள்ளாதீர்கள். அப்பா உங்க மேல அன்போடு கருணையோடு இருக்கிறார். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. அப்பா மேல நம்பிக்கையோடு கூடவே இருங்க. உங்களை குறித்ததான அப்பாவின் நினைவுகள் நல்ல நினைவுகள். அந்த நல்ல நினைவுகள் உங்க வாழ்க்கையில நன்மையானவைகளை தரும். அப்புறம் என்ன, நீங்க நல்லதானே இருப்பீங்க.
நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களுடைய நன்மையான காரியங்கள் நிறைவேற்றப்பட உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்முடைய திருச்சபையிலே உபவாச ஜெபம் உண்டு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சந்தோஷமா உற்சாகமாய் பங்கு கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க வெகு தொலைவில் இருப்பீர்களேயானால் ஆன்லைன்லயே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதிகமா இன்னைக்குள்ள உபவாச ஜெபத்துல நீங்க பங்கு கொள்வதன் மூலம் ரொம்ப ரொம்ப நீங்க ஆஸ்வதிக்கப்படுவீங்க. அது போலவே இன்றைக்கு பிறந்தநாள் காணக்கூடிய வி சந்தோஷ் ராஜ் மற்றும் சந்தோஷ், ஸ்வேதா, ஜெசிகா, ஷாரன் இவங்கெல்லாம் இன்னைக்கு பிறந்தநாள் காண போறாங்க. அது போலவே இன்றைக்கு திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நீர்த்தாமே ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் தங்களை வேதனைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு, எதிர்பார்த்த நன்மைகள் காலதாமதம் ஆகிறதே என்று சொல்லி உடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு இன்றைக்கு கண்களை திறந்து விடும் அப்பா. பரலோகத்தின் தேவன் எங்களை குறித்து அவர் நினைத்திருக்கக்கூடிய நினைவுகள் நன்மையான நினைவுகள், சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், நன்மையானதை தான் ஆண்டவர் தருவார் என்ற நிச்சயத்தை, உறுதியை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மேல் எந்த மனத்தாங்களே இல்லாத அளவுக்கு என் தேவன் அவரிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் அவர் செய்கின்றார் என்ற புரிதலை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. இந்த வார்த்தை கேட்கின்ற என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனம், உள்ளம், இருதயம், சிந்தை, நினைவுகள் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய அத்தனை வளமான ஆசீர்களை நீர் உம்முடைய பிள்ளைகள் மேல் வர்ஷிக்க பண்ண வேண்டுமென பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல நாமத்தினால நம்முடைய பிள்ளைகளை நாங்க வாழ்த்துறோம், ஆஸ்வதிக்கிறோம் அப்பா. இன்னைக்கு பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நாமத்தினால, வார்த்தையினால வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம், மேன்மைப்படுத்தும், கனப்படுத்தும், அனைத்து ரகமான நன்மைகளால முடிசூட்டும், ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.